பஞ்சாபில் நடைபெறும் தேசிய அளவிலான கபடி போட்டிகளில் விளையாடச் சென்ற தமிழக வீராங்கனைகள் போட்டியின் இடையே தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள், இது ஒரு சிறிய விஷயம்தான், அங்கிருக்கும் பயிற்சியாளரோடு பேசிவிட்டேன், யாருக்கும் காயம் அதிகமில்லை, வீராங்கனைகள் பத்திரமாக தமிழகம் திரும்புவார்கள், எல்லாம் கட்டுக்குள்தான் இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி அரசியலாக்க கூடாது என்பது சரிதான் என்றாலும் இதே சம்பவம் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்திருந்தால் திமுக மற்றும் ஊபிக்களின் பதில் இப்படித்தான் இருந்திருக்குமா என்பதை அறிவார்ந்த மக்களே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக குரல் எழுப்பி வந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருப்பது தமிழகத்தில் அடுத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. கனிமவளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிரானந்த் தொடர்பான இடங்களில் நடக்கும் அமலாக்கத்துறை சோதனைகள் பற்றி ஊடகங்கள் வாய் திறக்காமல் கமுக்கமாக இருக்க, யார் அந்த சார் பிரச்சனை, கனிமவள கொலை என இத்தனை சீர்கேடுகளையும் மறைக்கத்தான் திருப்பரங்குன்ற முருகனை கேடயமாக திமுக பயன்படுத்துகிறதா என்பது நமது கேள்வி. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள், திமுக ஆதரவோடு கனிமவள கொள்ளையில் ஈடுபடும் கும்பலில் கரூர் கேங், புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்கள் இயங்குவதாகவும் இவர்களால் தான் இந்த கொலை நடைபெற்றிருக்கிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு வாரி இறைக்க பணம் வேண்டும் என்பதால் காசுக்காக கனிமவள கொள்ளை கும்பலை திமுக நம்பி இருக்கிறது என்றும், இத்தனை அட்டூழியங்களையும் பார்த்து கொண்டிருக்க பொதுமக்களுக்கு பொறுமை எல்லை தாண்டி இருக்கிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்களின் பொறுமைக்கு திமுக எவ்வளவு பணம் நிர்ணயம் செய்திருக்கிறது என்பதை 2026ஆம் ஆண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் இரும்பு காலத்தின் முன்னோடி என தமிழகம் பெருமைப்படும் நேரத்தில் ஊழலை ஒழிப்பதிலும் உலக அளவில் முன்னோடியாக நாம் இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முதல்வரின் இரும்பு கரம் குறித்த மறைமுகமான இந்த விமர்சனம் மூலமாக முதல்வர் மற்றும் திமுக தலையில் நீதிமன்றம் குட்டு வைத்திருப்பது அரசின் காதில் விழுமா என்பது சந்தேகமே. திமுக கள நிலவரங்கள் இப்படி இருக்க, நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் பிரபாகரனோடு இருக்கும் புகைப்படம் போலியானது என்ற சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. இதை அவர் அரசியலுக்காக செய்திருக்கலாம் என்றும் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பிரபாகரனின் சகோதரர் மகனான கார்த்திக் என்பவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்திருக்கும் திரு சீமான், என்னை ஏற்க கார்த்திக் யார், இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டுமா, பிரபாகரன் உலகத் தலைவர், அவர் என் மகனுக்கு பெரியப்பா என்றெல்லாம் வழக்கமான வசனங்களை கூறி சமாளித்திருக்கிறார். தமிழக அரசியலில் யார் என்னென்ன நாடகம் போடுகிறார்கள், காசு கொடுத்தால் நாட்டையே அரசியல்வாதிகளிடம் 5 வருடத்திற்கு அடகு வைத்து விடலாமா என்றெல்லாம் நாம் கூவி கூவி செய்திகளை கூறினாலும் மக்கள் அறிவில் இதை உணராதவரை தமிழகத்தில் ஏமாற்றும் மேடை பேச்சு நாடக அரசியல்தான் இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை.